வணக்கம். நான் வாகிசன் சிவபாலசிங்கம், நெதர்லாந்து, வயது 14. இன்று எனது OVP ஆக்கம் 200. தேர்வும் தெரிவும். என் ஆடையை தெரிவு செய்வது 13 வருடமாக என் பெற்றோர் தான். ஆனால் அவர்கள் கூடுதலாக எனக்கு தெரிவு செய்யும் ஆடைகள் எனக்கு பொருந்தும். சில வேளை எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஆடைகளையும் வேண்டுவார்கள். அதை உடனுக்குடன் போய் மாற்றுவோம். சில நேரம் பிடிக்காமல் இருந்தாலும் கடைக்கு போக வேண்டும் என்ற பஞ்சியில் பிடித்திருக்கு என்று சொல்லுவேன். காலநிலை மாறும். அந்த நேரம் என் ஆடைகளை துணிமணி அலமாரிக்குள் வைத்து பேணுவேன். நான் எனது ஆடைகளில் தரத்தையும் நிறத்தையும் தேர்வின் போது கவனிப்பேன். நான் சில வேளை எனது ஆடைகளை காய போடுவது மற்றும் அதை மடித்து வைப்பதும் என்று சுத்தம் செய்வேன். விழாக்களின் போது அணியும் ஆடைகள் தரும் பாதிப்பு. அணியும் ஆடைகளின் மினுங்கள் எனக்கு குத்தும். மற்றும் விழாக்களில் பெற்றோர் இப்படி சொன்னால், வாகிசன் வெளியே போகாது, இது புது சட்டை அல்லவா, உள்ளுக்குள்ள இரு என்று சொன்னால் எமக்கு அது பாதிப்பு தானே. ஏனென்றால் அந்த ஆடையால் தான் நான் வெளியே போக கூடாது. அதனால் விழாக்களுக்கு போடும் ஆடையால் இதை போன்ற பாதிப்பு சந்திக்க வேண்டியதாக இருக்கிறதல்லவா. விழாக்களின் போது அணியும் ஆடைகள் தரும் பயன். அந்த ஆடைகள் என்னை மினுங்க வைக்கும் மற்றும் நாங்கள் ஒழுங்கானவர்கள் என்று அந்த ஆடையால் தெரிந்து கொள்ளலாம். இதன் தெரிவை மாற்றிக்கொள்வதற்கு இனி நாமே வேலைக்கு போய் சம்பாதித்தால் தான் எமக்கு பிடித்த ஆடையை வேண்ட முடியும். அல்லது பெற்றோரும் நாமும் சேர்ந்து பிடித்ததை தேர்வு செய்ய வேண்டும். உணவு வகைகளும் உடை வகைகளும் இன்று அதிகமாக சந்தைப்படுத்தலை கண்டுகொள்ளும். வானொலி வாக்கு. நாம் செய்யும் தேர்வும் தெரிவும் எமக்கு மகிழ்ச்சியை தரும். மற்றும் நான் எனது 200வது ஆக்கத்துக்கு ஒத்துழைத்த நடாமோகன் மாமாவுக்கும் மற்றும் காற்றலை உறவுகளுக்கும் நன்றி. இந்த தலைப்பை தந்த வாணி அன்பிக்கும் நன்றி. அன்புடன் உங்கள் பாசமிக்க அன்பு கொண்ட வாகிசன் சிவபாலசிங்கம், நெதர்லாந்து. நன்றி, வணக்கம்.